வணக்கம் மக்களே. ஏஐ ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம். இது ஒரு கேரியர் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யாருக்காக, எப்படி ஒர்க் ஆகும், எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்காக. நீங்க ஜூனியர் இன்ஜினியரா இருக்கலாம், சீனியர் இன்ஜினியரா இருக்கலாம், பேக் எண்ட் இன்ஜினியரா இருக்கலாம், ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல ஏஐ இன்ஜினியரா கூட இருக்கலாம். உங்க கேரியரை ஏஐ அப்ளிகேஷன் ரிலேட்டடா டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ஏஐ இன்ஜினியரா நான் வேற ஹை growth கம்பெனில ஜாயின் பண்ணணும், ஆனா எனக்கு அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்களா? இல்ல ஆல்ரெடி நான் ஏஐ இன்ஜினியரா தான் இருக்கேன், ஆனா என்னோட ஸ்கோப் ரொம்ப லிமிட்டடா இருக்கு, ரொம்ப சிம்பிளான டாஸ்க்ஸா இருக்கு, ஒரு பெரிய லெவல்ல உள்ள பிராக்டிக்கல் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி டிப்ளாய் பண்ணணும், ஹை ஸ்கேல் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை போர்ட்ஃபோலியோவா கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கலாம். உங்க எல்லாருக்குமான ப்ரோக்ராம் தான் இது. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க 12 வாரம், அதாவது 12 வீக்ஸ் 12 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. நானும் என்னோட டீமும் உங்களுக்கு இந்த 12 ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா மென்டரிங் பண்ணி அந்த சேலஞ்சஸை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணலாம், எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம், எப்படி அதை ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம். இந்த 12 வீக்ஸ்ல இனிஷியல் 4 வீக்ஸ்ல ஃபவுண்டேஷனல் லெவல் நாலேஜ், ஒரு ஏஐ அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஏபிஐ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி சிஸ்டம்ல எப்படி லாகிங், மானிட்டரிங், ட்ரேசிங், எவாலுவேஷன், டெஸ்டிங் எல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி கண்டினியூஸ் இட்ரேட்டிவா ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கிளாட் கோட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்ல கோட் ரேபிட் மாதிரி கோட் ரிவ்யூ டூல், ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான கோடிங் அசிஸ்டன்ட், கோட் ரிவ்யூ டூல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஆனா அதை நாம் பில்ட் பண்ணணும்னா எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதை தான் நீங்க கடைசி 4 வீக்ஸ்ல லேர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சிஸ்டத்தை ஜிசிபி மாதிரி, ஏடபிள்யூஎஸ் மாதிரியான ஒரு கிளவுட்ல எப்படி டிப்ளாய் பண்றது, ஸ்கேலபிளா எப்படி டிப்ளாய் பண்றது அப்படிங்கிற லேர்னிங்கும் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோவையோ ஒரு கோர்ஸையோ ஃபாலோ பண்ற மாதிரி பிளெயினா நீங்க ஃபாலோ மட்டும் பண்ணாம இந்த 12 வீக்ஸ்ல ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 12 வீக்ஸ் முடியும் போது நீங்க ஒரு ஹை பெய்ட் ஜாபுக்கு ஏஐ இன்ஜினியரா அப்ளை பண்ணணும்னா கான்ஃபிடென்ட்டா உங்களால அப்ளை பண்ண முடியும். உங்களோட கம்பெனில ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல லீட் எடுக்கணும், என்னோட எக்ஸ்பர்டைஸை நான் காட்டணும் அப்படின்னு நினைச்சா உங்களால காட்ட முடியும். உங்களோட டீம்ஸ் ஆல்ரெடி ஏஐ அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ்லாம் அவங்க டிசிஷன் மேக் பண்றாங்க அதெல்லாம் என்னால வந்து ஓவர்சி பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அந்த லேர்னிங் இல்ல அப்படின்னு ஒரு மேனேஜரியல் பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட இந்த 12 வீக்ஸ் முடியும் போது உங்களால கரெக்டான டிசிஷன்ஸ் மேக் பண்ண முடியும் உங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். See you soon.